இதை பத்தி பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா டியூட் பட டைரக்டர் கீர்த்தி சுரனான நீங்க டியூட் சக்சஸ் மீட்ல பெரியார் போன்ற பலர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ரெஃபர் பண்ணது மூலியமா உங்களை நோக்கி சில கேள்விகளை கேட்க எங்களை தள்ளுறீங்க. ஒண்ணு, பெண் யார திருமணம் பண்ணிக்கணுன்ற முடிவை பெண் தான் எடுக்கணும். இதுதான் டியூட் படம் சொல்ல வர கருத்தா? நீங்க எடுத்திருக்க படத்துல அந்த பெண் முதலையே கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறா. அதுவும் என்ன கன்ஃபியூஸ் ஆகி, தான் யார விரும்புறோனே அந்த பெண்ணுக்கு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறா. அப்ப வர்ற ஒரு ஆண் வழிகாட்டி அந்த பெண்ணை சரியான பாதை நோக்கி இட்டு செல்றாப்ல. சோ இதுதான் பெரியார்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டதா? என்ன சொல்ல வரீங்க? ஒரு பெண்ணுக்கு முடிவு எடுக்கிற திராணி இல்ல. அதுவும் எந்த முடிவு? தான் யாரை விரும்புறோன்னு கூட அந்த பெண்ணால எடுக்க முடியாத முடிவு. சோ அப்ப ஒரு ஆண் வழிகாட்டினாதான் அந்த பெண் யாரை விரும்புறான்றதையே அந்த பெண்ணுக்கு புரிய வைக்க முடியும். ஆண் வழிகாட்டுதல் இல்லாம பெண்ணால விரும்பின முடிவு கூட எடுக்க, தான் விரும்புறவன் யாருன்றது கூட முடிவா எடுக்க முடியாது. இதுதான் நீங்க கடத்த விரும்புறதா? இப்படிதான் இந்த இளம் தலைமுறை பெண்கள் இருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா? ரெண்டு, நீங்க வடிவமைச்சிருக்க பெண் கேரக்டர் காட்சிக்கு காட்சி, அந்த பெண் கேரக்டர் சரி, முக்கியமான பெண் கேரக்டர் மட்டும் இல்ல, எல்லா பெண் கேரக்டரும் காட்சிக்கு காட்சி அழுதுகிட்டே இருக்காங்க. பெரியார் நல்லா படிச்சு நல்ல கற்றுணர்ந்த நீங்க எனக்கு சொல்லுங்க, பெரியார் பெண் அழுகையை பற்றி சொன்னது என்ன? அழுகையை பற்றி சொன்னது என்ன? குறிப்பா பெண் அழுகையை பற்றி சொன்னது என்ன? பெரியார் சொல்றாரு, அழுகை என்பது பெண்ணின் மரபு அல்ல. அழுகை என்பது பெண்ணின் மரபு அல்ல, அது பெண்ணின் மீது வலிந்து திணிக்கப்பட்ட ஒன்று அப்படின்ட்டு. சோ நீங்க படிச்சு உணர்ந்துட்டு தான் இந்த படத்தை இப்படி எடுத்தீங்களா? சரி, அடுத்து வருவோம். பெரியார் சொல்றாரு, அழுகை என்பது எந்த முடிவையும் நோக்கி இட்டு செல்லாது, முயற்சி ஒன்றே வழிகாட்டும் கருவி. சோ இந்த பெண் கேரக்டருக்கு ஒரு முடிவு தேவைப்படுது. அந்த முடிவை நோக்கி இந்த பெண் சுயமா ஒரு அடினாலும் முன்னெடுத்து வச்சாளா? ஒரே ஒரு அடி சுயமா முன்னெடுத்து வைக்கிறாளா? 3, மானம் என்பது பிறர் தருவது, மரியாதை என்பது நமக்கு நாமே தருவது. இது யார் சொன்னார் சொல்லுங்க? கரெக்ட், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுவும் பெரியார் தான் சொன்னார். சோ மானத்தை ஒதுக்கி வச்சிருவோம், மரியாதைக்கு வருவோம். இந்த பெண்ணால தான் விரும்பினவன் யாருன்ற முடிவை எடுக்க முடியல, குழம்பி போய் நிக்கிறா. எடுக்க முடியலன்னா யாரும் போர்ஸா தடுக்கல, இப்ப குழம்பி போய் நிக்கிறா. இந்த பெண் அழுதுகிட்டே இருப்பா. இந்த பெண் தன்னோட முடிவை நோக்கி ஒரு ஒரு முன்னெடுப்பு கூட எடுக்க மாட்டா. இந்த பெண் 24 மணி நேரம் ஒரு ஆணை சார்ந்தே இருப்பா. இந்த பெண் சுயமா எந்த வேலையும் சுயமா எந்த முன்னெடுப்புகளையும் எடுக்க மாட்டா. இதுதான் பெண்ணோட மரியாதையா? இதுதான் பெண்ணுக்கு மரியாதையா நீங்க வடிவமைச்சிருக்க கட்டமைப்பா? சரி, மரியாதை இல்லை, விட்டுருவோம். மானத்துக்கு வருவோம். தமிழ் மரபு இலக்கியங்கள் சொல்றபடி மானத்துக்கு வரும். மானம், சிலப்பதிகாரத்துல கண்ணகி சொல்றாங்க, என் மனம் என் கணவனுக்கே, என் மனம் என் கணவனுக்கே. சோ இந்த படத்துல நீங்க வடிவமைத்திருக்க காவியத்தில் இந்த பெண்ணின் கணவன் யார்? இப்ப கஷ்டமான கேள்வி இல்ல? இந்த பெண்ணின் கணவன் யார்? நீங்க காம கலியாட்டத்துல படம் எடுத்திருக்கும் போது காமுற்றவன், காமம் கொண்டவன் கணவன் அப்படின்னு சொல்லிடக்கூடும். ஆனா காமம் கொண்டவன் காமுற்றவன் தான் கணவனா? அதான் சரியான நெறிமுறையா? கடமையை செய்பவன் தான் கணவன். சோ இந்த பெண் கேரக்டர் நீங்க வடிவமைப்புல நீங்க காமுற்றவன் யார், கடமை செய்தவன் யார்? அப்ப இந்த பெண்ணின் கணவன் யார்? சோ பெண்ணுக்கு முடிவெடுக்க தெரியாது, பெண் ஆண் வழிகாட்டுதல் இல்லாம செயல்பட முடியாது, பெண்ணால அவளோட தேவைக்கு அவன் எந்த முன்னெடுப்பையும் செய்ய மாட்டா, ஆண் வழிகாட்டுதல் படிதான் செயல்படுவா. சோ இதுதான் பெண்மையை நீங்க போற்றி புகழ்ற இடமா?
சரி, பெரியார படிச்சு அந்த புக்கையும் கரெக்டா படத்துல கொண்டு வரல. ஒரு சமூகத்துல நம்ம கூட வாழ்ற பெண்ணை கரெக்டான ஒரு சித்தரிப்புல படம் எடுக்கல. ட்ரைலர்ல கண்டதையும் காமிச்சு மக்களை ஏமாத்தி தியேட்டருக்குள்ளார கூட்டிட்டு வந்து மக்களை ஏமாத்திட்டோமேனு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்ல, சுத்தமா சொல்ல போனா கொஞ்சம் கூட வெட்கம் இல்ல. ஏமாற்றி பிழைப்பு நடத்துறதுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம ஏமாற்றி பிழைப்பு நடத்திட்டு அதை பெரியார் சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாருன்னு உருட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட கேவலமே இல்லையா? ஆணவ படுகொலைகளை பத்தி நீங்க தான் உலகத்திலேயே முதல் படமா இது? ஆணவ படுகொலைகளை பத்தி கீர்த்தீஸ்வரன் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ விழிப்புணர்வே இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஒரு அடல்ட் சீரீஸ்ல அடல்ட் வெப்சைட்ஸ்ல போட வேண்டிய ஒரு படத்தை எடுத்து ஒரு ஜனரஞ்சக படம் போல விளம்பரப்படுத்தி இந்த மக்களை பார்க்க வச்சு ஏமாத்திட்டோமே. நம்ம வளர்ந்த ஒரு சமூகத்தை இவ்வளவு பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எடுத்த படத்துல இருந்து ஒண்ணு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜென்சியும் ஜென்செட் 2K கிட்ஸ் சொல்லப்படுறவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க, ஆமா அப்படின்னு கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறது பிம்பத்தை நீங்க உடைச்சிருக்கீங்க. உங்க படத்தை 2K கிட்ஸ், ஜென்சி, ஜென்செட் காரி உமிழ்வதை வலையொலிகள்ல நம்ம பார்க்க முடியுது. அது ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. இன்னும் இந்த சமூகம் ஒரு சரியான கட்டமைப்புல இருக்கு. ஆமா, உங்க மண்டையில உள்ள சாணியை நீங்க என்னதான் மத்தவங்க மண்டையில ஊத்த நினைச்சாலும் அத அவ்வளவு ஈஸியா மத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போறது இல்ல. நீங்க பெரியார் எத்தனை புக்க படிச்சாலும் அந்த பெரியாரோட முக்கியமான கருத்தான யார் சொன்னாலும் நானே சொன்னாலும் உனக்கு புரியலன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காத அப்படின்ற தத்துவத்தையே நீங்க உள்வாங்காம பெரியார படிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களை மாதிரி இல்லாம பாக்கி சமூக நாச்சும் எல்லாத்தையும் கரெக்டா அனாலிசிஸ் பண்ணி ஒரு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. கீர்த்தீஸ்வரன், நீங்க வாழும் பெரியாரான நீங்க, வாழும் காரல் மார்க்ஸ் ஆன நீங்க, வாழும் சாக்ரட்டிஸ் ஆன நீங்க, வாழும் சீர்வேராவான நீங்க, இது மாதிரி அடுத்தடுத்து பல காவியங்கள், இது போன்ற பல காவியங்களை இந்த தமிழ் திரையுலகத்துக்கு கொடுக்கணும். அதை நம்ம ப்ளூ சட்டை அண்ணன், நம்ம சாட்டை அண்ணன், இது போன்றவர்கள் வெறும் ஆணவ படுகொலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக போற்றி புகழணும். நீங்க காசு கொடுத்து போற்றி புகழ வச்சீங்களோ இல்ல சும்மா புகழ வச்சீங்களோ அவங்க போற்றி புகழணும். இந்த சமூகத்துல உங்களை மாதிரியான ஆட்களோட தேவை ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களோட இது மாதிரி காவிய படைப்புகளை நாங்க பார்த்து காத்துக்கிட்டு வேகமா அடுத்த படைப்புக்கு கொடுக்க உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.